Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு ஒரு important current affairs பற்றி பார்க்க போகிறோம் about Nobel Prize in the year 2025. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஏன் நோபல் அப்படின்ற ஒரு நேம் கிடச்சிதுன்னா இது இன்வென்ட் பண்ணவர் பேர் வந்து ஆல்ஃப்ரெட் நோபல். ஸோ ஆல்ஃப்ரெட் நோபல் வந்து ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்டு. அவர் தான் வந்து டைனமைட் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோசிவை வந்து இன்வென்ட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட வில்லில் இந்த இயர் 1895 வந்து இவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி ஹியூமனிட்டிக்கு வந்து யார் அவுட்ஸ்டாண்டிங்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு விருது கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணுன்னா, இவர் இறந்து போன அன்றைக்கி. இவர் எப்போ வந்து இறந்து போவார்னா 10th December. ஸோ எவ்ரி இயர் ஆனுவலி 10th December அன்றைக்கி வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2025 வந்து 6 கேட்டகரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிஸ் என்ன, யார் வாங்கியிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ Nobel Prize is a prestigious international award given annually in several categories to individuals and organizations that have made significant contributions to humanity. Okay, and the categories என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Next, it was established by the will of Alfred Nobel, a Swedish chemist, engineer and inventor best known for inventing dynamite. Nobel left his fortune to fund the prizes which were first awarded in the 1901. So அப்போ first Nobel Prize வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா, இந்த வருஷம்னா இந்த year 1901. Next, ஸோ இது நான் சொன்னல நோபல் லாரெட்ஸ் ஆர் அனௌன்ஸ்ட் அண்ட் த அவார்ட்ஸ் எப்போவுமே வந்து அக்டோபரில் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க யாருக்கெலாம் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. எப்போ அஃபிஷியலாக கொடுப்பாங்கன்னா 10th December, ஏன்னா அதுதான் வந்து டெத் ஆனிவர்சரி ஆஃப் ஆல்ஃப்ரெட் நோபல். Nobel laureates are announced and the awards are presented annually on December 10th, the anniversary of Alfred Nobel's death. When Alfred Nobel, the inventor of dynamite, established the Nobel Prizes in his will in 1895, he specified awards in 5 categories. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த வில் எழுதும் போது 5 கேட்டகரிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா தான் எக்கனாமிக் சயின்ஸ் வந்து 6th கேட்டகரியாக வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த 5 பார்ப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், லிட்ரேச்சர் அண்ட் பீஸ். தீஸ் ஆர் தி 5 categories. Economics was not originally invented in the will. Introduction of the economic prize வந்து இந்த இயர் 1968. சரியா, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போ வந்து எக்கனாமிக்ஸை வந்து இந்த நோபல் ப்ரைஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இந்த இயர் 1968 the Central Bank of Sweden called Sveriges Riksbank decided to establish a new prize to honor contributions to the field of economics. ஸோ அந்த இயரில் தான், அந்த இயர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரிக்ஸ் பேங்க்கும் ஞாபகம் வச்சுக்கணும். 1968. The first economic prize was awarded in 1969. ஸோ நோபல் ப்ரைஸை ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்து 1901, எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்து 1969. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, the first Nobel Memorial Prize in Economic Science was awarded in 1969 to 2 economists. 2 எக்கனாமிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. யார் அந்த 2 பேர்னா, ராக்னர் ஃபிஷர் அண்ட் ஜான் டிம்பர்ஜன். ராக்னர் ஃபிஷர் அண்ட் ஜான் டிம்பர்ஜன். ஓகேவா, இப்போது இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் வந்து ஒரு தியரி பார்ட், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் கொஷினை நோபல் ப்ரைஸில் இருந்தேன்னா இதில் தான் அவங்க வந்து கேட்க முடியும். இதில் என்னென்னா, மெயினாக இந்த நோபல் ப்ரைஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா, ஸ்வீடன் அண்ட் நார்வே, இந்த 2 கண்ட்ரி தான் கொடுக்கும். சரியா, ஸோ அதிலே வந்து பீஸ்க்கான விருது இருக்கும்ல. இப்போ நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு யார் கொடுப்பாங்க அப்படின்னா, நார்வீஜியன் நோபல் கமிட்டி. இந்த நார்வீஜியன் நோபல் கமிட்டி பீஸ்க்கு கொடுக்கும். பீஸ்க்கு மட்டும் இந்த கமிட்டி கொடுக்கும். அதே வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக் சயின்சஸ், இது 3த்துக்குமே வந்து த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி, த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ், த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ். ஸோ இந்த 3த்துக்குமே ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி, ஸ்வீடன் தான் கொடுக்குறாங்க. அதே வந்து லிட்ரேச்சருக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, லிட்ரேச்சர் த ஸ்வீடிஷ் அகாடமின்னு சொல்லுவாங்க. ஸ்காட்லம், ஸ்வீடன், the Swedish Academy. Next, physiology or medicine வந்து the Nobel Assembly at Karolinska Institute. ஓகே, இன்னொரு சொல்லலாமா, the Nobel Assembly at Karolinska Institute. அதுதான் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க,
physiology or medicine. So இன்னொரு முறை பார்ப்போமா? ஈஸி. எந்த அகாடமி எந்த கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க அதுதான் வந்து இங்கே கொஷின். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக் சயின்சஸ் இது மூணுத்துக்குமே எந்த அகாடமி கொடுக்குறாங்கன்னா த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி லிட்ரேச்சர். லிட்ரேச்சருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா த ஸ்வீடிஷ் அகாடமி. நெக்ஸ்ட் ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கு வந்து த நோபல் அசம்பிளி அட் கேரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட். அண்ட் கம்ஸ் தி பீஸ். பீஸ்க்கு மட்டும் தான் யார் கொடுப்பா? நார்வேஜியன் நோபல் கமிட்டி. அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் டஃப்னஸ்க்கான ஒரு இடம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்க இதில் அப்படி பண்ணிக்கோங்க. இதே வந்து தமிழ்லையும் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதில் பார்த்து படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக் சயின்ஸு, லிட்ரேச்சரு, ஃபிசியாலஜி ஆர் மெடிசனு, பீஸ். இது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ வந்து நம்ம யூபிஎஸ்சி படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஜாப்க்காக நம்ம படித்தாலும் இந்த எண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்காக ஒரு வேலை கிடைக்கும், நம்மளுக்குன்னு ஒரு சேல்ரி கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி நோபல் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த ப்ரைஸில் என்ன கொடுப்பாங்க, ஷீல்டு கொடுப்பாங்களா, இல்லை சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, இல்லை கேஷ் இருக்குமா அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தே வில் பி கெட்டிங் அ டிப்ளமா. அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஒரு மெடல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த டிப்ளமா சர்டிஃபிகேட்டு, அப்புறமா ஒரு மெடலு, அண்ட் தென் வந்து கேஷ் ப்ரைஸும் இருக்குது. 11 மில்லியன் குரோனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 மில்லியன் குரோனார்க். இங்கே பாருங்க, குரோனார்க். ஓகேவா? இதுதான். அப்போ வாட் டஸ் த நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் கெட்? சர்டிஃபிகேட், டிப்ளமா சர்டிஃபிகேட் அண்ட் ஒன் மெடல் அண்ட் 11 மில்லியன் குரோனார்க். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அக்டோபர் மந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 10 அன்னைக்கு தே வில் கிவ் தி நோபல் ப்ரைஸ். ஸோ இப்போ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபிசியாலஜி ஆர் மெடிசன். ஸோ ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் இவங்க என்னென்னா கான்ட்ரிபியூஷன்லாம், இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு, இவங்க என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இவங்க நேம் கொடுத்துட்டு இவங்க லிட்ரேச்சருக்காக வாங்கின நோபல் ப்ரைஸா இல்லை பீஸ்க்காக வாங்கினாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா அவங்க என்ன இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். யார் அந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க? மேரி இ பிரான்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் சிமோன் சாக்காகுச்சி. ஃபார் என்ன ரீசன் பாருங்கள், பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ்க்காக ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் 3 பேர் வாங்கியிருக்காங்க. யார் அந்த 3 பேர்? மேரி. ஓகே, மேரி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? மேரி, ஃப்ரெட்டு, ஷிமோன். கமான், மேரி, ஃப்ரெட்டு, ஷிமோன். ஸோ இது அப்படியே மேரி இருக்காங்க, மேரியும் ஃப்ரெட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க? ஷிமாங் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஷிமாங் போகிறாங்க. ஈஸியா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் த டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். ஸோ இது யார் கொடுப்பா? த நோபல் இன்ஸ்டியூட் அட் கேரோலின்ஸ்கா இன்ஸ்டியூட். அதில் பார்த்தோமா அது. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜான் கிளார்க், மிஷல் ஹெச் டிவோரட் அண்ட் ஜான் எம் மார்டினிஸ். ஃபர்ஸ்ட் நேம் ஜான் மிஷல் ஜான். சொல்லுங்கள், ஜான் மிஷல் ஜான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவங்க யார் வாங்கியிருந்தாங்க? மேரியும் ஃப்ரெட்டும் ஷிமான் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஷிமான் போகிறாங்க. மேரி பிரான்கவ், அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் ஷிமான் சாக்காகுச்சி. அந்த சாக்காகுச்சி கொஞ்சம் கேட்சியாக இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து என்னென்னா ஜான் மிஷல் ஜான் தான் வந்து இன் ஃபிசிக்ஸ். இவங்க எதுக்காக வாங்கினாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். பட் வாட் ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கப்பா 3 பேர். வேறு யார் வாங்கினா? ஜான் மிஷல் ஜான் 3 பேர் வாங்கினாங்களா? எதுக்காக வாங்கினாங்க? குவாண்டம் மெக்கானிக்கல். இந்த அளவு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் இவங்க வந்து ஃபிசிக்ஸ்க்கு. நெக்ஸ்ட்
Chemistry, Susumu Kitagawa, Richard Robson and Omar Yagi. Again, Susumu Kitagawa, Richard Robson and Omar Yagi. இப்போ கெமிஸ்ட்ரினாலே ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் தானே. அப்போது இங்கேயும் 3 பேர் வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரிலையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா கிட்டாகவா, கெமிஸ்ட்ரி பண்ணமோ லேபில் எதனா பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்ட வந்துலாம் பார்க்கக்கூடாது, ஓகேவா? ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் நம்மளை இருக்க சொல்லுவாங்க. அதுதான் கிட்டாகவா. கிட்டாகவா வந்தனா ராப்சனும் ராப்சனுக்கும் யாகிக்கும் திட்டு வாங்குவாங்க, ஓகேவா? கிட்டாகவா, ராப்சன், யாகி. கிட்டாகவா, ராப்சன், யாகி. இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 4 டைம் சொல்லி பாருங்களேன். கிட்டாகவாவா கெமிஸ்ட்ரியில் வாங்கியிருப்பாங்க, ராப்சனும் யாகியும் திட்டு வாங்கினாங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லலாமா, ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் யார் வாங்கினா? மேரியும் ஃப்ரெட்டும் ஷிமான் போகிறாங்க. ஷிமான் சாக்காகுச்சி அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தோம். ஃபிசிக்ஸில் என்ன பார்த்தோம்? ஜானு மிஷல் ஜான், ஜானு மிஷல் ஜான் அப்படின்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஜானு மிஷல் ஜான் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரினாலே ஆசிட் பேஸ் சால்ட்டுன்னு பார்த்தோம். கிட்டாகவா, கிட்ட பார்க்கக்கூடாது, கிட்டாகவா. அதனால யார் திட்டுவாங்க? ராப்சனும் வேறு யார் வாங்கினா? யாகி, யாகி. வெரி குட், யாகி வாங்குறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இந்த சுசுமு கிட்டாகவா, ரிச்சர்ட் ராப்சன், ஒமார் யாகி எதுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரினா? ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஃபார் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்காக இவங்க வாங்குறாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி லிட்ரேச்சர் பார்ட். லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் யார் வாங்கினாங்கன்னா லாஸ்லோ க்ரஸான்கோர்காய். லாஸ்லோ க்ரஸான்கோர்காய்னு யாருன்னா அவர் ஒரு ஹங்கேரியன் நாவலிஸ்ட். இவர் எதுக்காக வாங்கியிருக்காருன்னா அபாக்டலிக் டெரர் ரீஅஃபர்ம்ஸ் த பவர் ஆஃப் ஆர்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லிட்ரேச்சர் படிக்கும் போது சில பேருக்கு லேசியாக இருக்கும். இப்போ லேசி லாஸ்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி பீஸ். அமைதிக்கான விருது, அமைதிக்கான நோபல் பரிசு யார் வாங்கினாங்க அப்படின்னா மரியா கொரினா மச்சாடோ. மரியா கொரினா மச்சாடோ. ஸோ பீஸ்னாலே மரியா தான்ப்பா பீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஸ்னாலே யார்? மரியா கொரினா மச்சாடோ for a tireless work promoting democratic rights for the people of Venezuela and for a struggle to achieve just a peaceful transition from dictatorship to democracy. அப்போ மரியா கொரினா மச்சாடோ அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க நோபல் பிரைஸ்? ஃபார் பீஸ். எதுக்காகனா வெனியூசுலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி எக்கனாமிக் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோயல் மொக்கேர், ஃபிலிப் அகியோன் அண்ட் பீட்டர் ஹவெட் இவங்க எக்கனாமிக் சயின்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது 2025க்கான நோபல் ப்ரைஸ். ஸோ ஒரு ப்ரஷ்அப் மாதிரி 2024 நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் எக்ஸாமில் ப்ரீவியஸாக நடக்கிறதும் கேட்குறாங்க. ஸோ 2024 ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ராஃப்கன். எதுக்காகனா மைக்ரோ ஆர்என்ஏஸ், ஸ்மால் ஆர்என்ஏஸ்க்காக. ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ராஃப்கன். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? அப்போது அதே மாதிரி ஃபீல்டும் வரும். அதே மாதிரி ஜியாகிரஃபி. ஓகே, ஜான் ஹெச் ஆப்ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி ஜான் ஹெச் ஆப்ஃபீல்டு அண்ட் ஜாஃப்ரி ஹிண்டன் ஃபார் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் சால்ட் மாதிரி மூணு பேர் வருவாங்க. யாருன்னா டேவிட் பார்க்கர், டெமிஸ் ஆஸ்பிஸ் அண்ட் ஜான் ஜம்பர் இவங்க வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லிட்ரேச்சரில் அங்கே என்ன பார்த்தோம்? 2025 யார் லிட்ரேச்சருக்கு பார்த்தோம்? எனிஒன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிட்ரேச்சர் படிக்கும்போது நம்ம லேசி ஆகிடுவோம் அப்படின்னு கூட ஒரு ட்ரிக் கூட சொன்னேன். யார் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பார்ப்போம். லிட்ரேச்சரில் சவுத் கொரியன் ஆத்தர் ஹேங் கேங். லாஸ்ட் 2024 லிட்ரேச்சருக்கு சவுத் கொரியன் ஆத்தர் ஹேங் கேங் வாங்கி பார்த்துருப்பாங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ்க்காக. ஃபைனலி பீஸ் யாருன்னா நிஹான் ஹிடாங்கியோ இவர் எதுக்காக எழுதி வாங்கியிருப்பாங்கன்னா பீஸ் ஃபார் ஹிரோஷிமா நாகசாக்கி சர்வைவர்ஸ், ரெப்ரசென்டிங் சர்வைவர்ஸ் ஆஃப் தி ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி அட்டாமிக் பாம்பிங்ஸ். பீஸ். ஃபைனலி எக்கனாமிக் சயின்சஸில் டேரன் சைமன் ஜேம்ஸ். நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தேன். எக்கனாமிக் சயின்ஸில் ஃபஸ்ட்டு நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டேரன் சைமன் அண்ட் ஜேம்ஸ்.
ஸோ தீஸ் ஆர் தி 2024 நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். நம்ம 2025 வந்து இப்போ பார்த்து முடிச்சாச்சு, 2024ம் லைட்டாக ப்ரஷ்அப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யாருன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு யார் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினா? ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் கொடுத்தது வந்து ஃப்ரம் 1901. ஸோ 1913 ரவீந்திரநாத் தாகூர் ஃபார் தி புக் கீதாஞ்சலிக்காக வாங்குறாரு. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஃபார் த கேட்டகரி லிட்ரேச்சர் 1913 கீதாஞ்சலி. அதே மாதிரி சர் சிவி ராமன் வந்து ஃபிசிக்ஸில் 1930 ராமன் இஃபெக்ட் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஹர்கோபிந்த் கொனோரா வந்து மெடிசன் 1968 ஜெனட்டிக் கோட், இதெல்லாம் நமக்கு தெரியும். மதர் தெரேசா பீஸ்க்காக 1979 மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. சுப்பிரமணியன் சந்திரசேகர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் 1983 ஸ்டெல்லார் எவல்யூஷன் சந்திரசேகர் லிமிட். அமர்த்தியா சென் வந்து எக்கனாமிக்ஸில் 1998 வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கெமிஸ்ட்ரியில் 2009 ரைபோசோம் ஸ்ட்ரக்சருக்காக வாங்கியிருக்காரு. கைலாஷ் சத்யார்த்தி பீஸ்க்காக 2014 சில்ட்ரன்ஸ் ரைட் ஃபைட் அகேன்ஸ்ட் சைல்டு லேபர். நெக்ஸ்ட் அப்ஜித் பானர்ஜி எக்கனாமிக்ஸ் 2019 எலிவேட்டிங் தி குளோபல் பாவர்ட்டிக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லாகவே நோபல் ப்ரைஸ் இந்த இயர் 2025க்காக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸ்டாட்டிக் பார்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மவுண்ட் ஸ்டடி சென்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.